நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கடப் புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திடப் புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கில் காணொளி வாயிலாக திருக்குறள் வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற தொடரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அரங்கின் நிறுவனர் ஆசுகவி ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவன் அவர்களையும், இந்த காணொலியை பதிவு செய்கின்ற செல்வி செண்பகாதேவியையும் வாழ்த்தி நாம் உரை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, பேராசிரிய நண்பர்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். நாம் இதுவரை திருக்குறளிலே 105 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். அதாவது அறத்துப்பாலை நிறைவு செய்திருக்கிறோம். பொருட்பாலிலே இறுதியியலாகிய குடியியல்ல இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த குடியியல்ல மொத்தம் இருக்கிற குறட்பாக்களில் இறுதிக்கு முதலுக்கு முதல், அதாவது 106வது அதிகாரம், கடைசி அதிகாரம் 108. அதாவது அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், ஆக மொத்தம் 108. இப்போது நாம் 106வது அதிகாரமாகிய இரவு என்பதையும், அதற்கு அடுத்த அதிகாரமாகிய இரவச்சம் என்பதையும் இந்த பொழிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது போன அதிகாரத்திலே நல்குரவு பற்றி வள்ளுவர் பேசினார். நல்குரவு என்றால் வறுமை. வறுமையுற்றவன் இறந்து உயிர் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்படுகிறான். சில நேரங்களிலே அவன் உழைக்க தயாராக இருந்தால் கூட அவனுக்கு சரியானபடி வேலை கிடைப்பதில்லை. ஆகையினாலே பிறரிடத்திலே சென்று இறந்து யாசித்து அவரிடத்திலே இருந்து எதையாவது பெற்று உயிர் வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிறான். அப்படி அந்த இறத்தல் அல்லது யாசித்தலைத்தான் இந்த இரவு என்கிற அதிகாரத்திலே வள்ளுவர் பேசுகிறார். அதாவது ஒருவன், பல பேர் இருக்கிறார்கள், சில பேரிடத்திலே செல்வம் மிகுதியாக இருக்கிறது, அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து புகழ் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முதல்ல வள்ளுவர் சொன்னது போல ஈதல் இசைப்பட வாழ்தல்னார். ஈதல்னா கொடுத்தல், கொடுத்து புகழோடு வாழ்தல். இப்படி கொடுத்து புகழோடு வாழ வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார். ஆனால் ஏற்பவர் இல்லை என்றால் இவரால் கொடுக்க முடியாது. யாராவது இவரிடத்திலே கேட்டு வந்தால்தான் இவர் கொடுத்து புகழை பெற முடியும். ஆகையினாலே இங்கே திருவள்ளுவர் அந்த அடிப்படையில் வைத்து இறத்தல் என்பது ஒரு இழிவானது அல்ல. எல்லாரிடத்திலையும் போய் யாசிக்கக்கூடாது, கொடுக்கிறவரிடத்திலே போய் யாசித்து பெறலாம். அதாவது நம்முடைய மானம் தீருகின்ற வகையிலே, நம்முடைய மானத்துக்கு குறைவு ஏற்படுகின்ற வகையிலே நாம் பொருளை மற்றவரிடத்திலிருந்து யாசித்து பெறுவது சிறப்பில்லை. ஆனாலும் கூட மானம் தீரா இரவு ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான் என்று வள்ளுவர் இந்த அதிகாரத்திலே பேசுகிறார். அதாவது தன்னிடம் இல்லாததை யாசித்து பெறும் நிலை தான் இரவு. நமக்கு தெரிஞ்ச இரவு என்பது ராத்திரி.
ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இரவு என்பது இரத்தல், அதாவது யாசித்து பெறுதல். அதை பற்றி இங்கே பேசுகிறார். அதாவது இனி மானந்தீரா இரவு இரவாமையோடு ஒத்தலின்கிறார். மானந்தீரா இரவுன்னா மானத்துக்கு குறைவு ஏற்படாத வகையிலே யாசிப்பது. அதாவது நம்மை கேவலமாக பேசுவரிடத்திலே போய் யாசிப்பதில்லை. நாம் போனவுடனே நம்முடைய தேவையறிந்து கொடுக்கிறவரிடத்திலே போய் யாசிக்கலாம் என்பதை வள்ளுவர் இங்கே சொல்கிறார். அதனானும் வீடைதற் பயத்ததாய உடம்பு ஓம்பப்படும் என்னும் அறநூல் வழக்கு பற்றி. வீடு அடையணும்னு சொன்னால் இந்த உடம்பை வைத்து கொண்டு தான் நாம் வீடு வேறு அடைய முடியும். அதனால் உடம்பு இருக்கணும்னா, உயிர் வாழ வேண்டுமென்றால் உணவு தேவை. அந்த உணவை யாரிடத்திலே இருந்து பெற முடியும் என்றால் செல்வந்தரிடத்திலே இருந்து என்னும் அறநூல் வழக்கு பற்றி மேலெய்திய துவரத்துரத்தல் விலக்குதற் பொருட்டு. துறவியாக போயிட்டால் அது வேற. துறவியாக போகாமல் இருக்கிறான், இல்வாழ்க்கையிலே இருக்கிறான், ஆனால் வறுமையிலே உழலுகிறான். அப்படி வறுமையிலே உழலுகிறவன் பிறரிடத்திலே விரும்பி கொடுக்கிறவரிடத்திலே, தன்னை இழிவாக நடத்தாதவரிடத்திலே, தன்னை கேவலமாக பேசாதவரிடத்திலே போய் கேட்டு பெறுவது தவறில்லை என்கிற கருத்தை இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகிறார். ஏனென்றால் கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கார், வைத்து கொண்டிருக்கிறார், யார் வருவாங்க கொடுக்கலாம். யாருமே வரலைன்னா அவருக்கு புகழ் இல்லை, பெருமை இல்லை. ஆகையினால சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்கிட்ட மறைக்காதவரிடத்திலே, ஒழிக்காதவரிடத்திலே, வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்லாதவரிடத்திலே போய் கேட்பது தப்பில்லை என்பதை பேசுகிறார். இது சொன்னது பரிமேலழகர். இப்போ மணக்குடவர் சொல்லுகிறார், இரவாவது பிறர் மாட்டு சென்று இறந்து கோடல். இது நல்கூர்ந்தார் செயலாதலின். நல்கூர்ந்தார் என்றால் வறுமையுற்றார். இது நல்கூர்ந்தார் செயலாதலின் அதன் பின் வைக்கப்பட்டது. போன அதிகாரம் நல்குறவு, இந்த அதிகாரம் இரவு. நல்குறவு எய்தியவர்கள் தான், வறுமை அடைந்தவர்கள் தான் இறந்து உயிர் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள். ஆகையினால அந்த இரவு குற்றமான ஒன்று அல்ல. சில நேரத்தில் மறைக்காதவரிடத்தில், ஒழித்து வைத்துக்கொண்டே இல்லை என்று கூறாதவரிடத்தில் போய் கேட்டு பெறுதல் பெரிய குற்றமாக கருதப்படாது என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். இறத்தக்கார் காணின் கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று. இரத்தக்கார் காணிங்கிறார். என்ன சொல்கிறார்? இறந்து கேட்கத்தக்கவரை கண்டால், இவர்கிட்ட போனால் கிடைக்கும், இவர்கிட்ட போனால் இல்லைன்னு சொல்ல மாட்டார், இவர்கிட்ட போனால் உடனே கொடுப்பார், வைத்துக்கொண்டே ஒழிக்க மாட்டார். ஆகையினால் அப்போ தான் இரத்தக்கார். இவரது இறந்து கேட்கத்தக்கவரை கண்டால் அவரிடம் இறப்பீராக. அப்படிப்பட்ட நல்லவர்களை, கொடுக்கின்ற மனமுடையவர்களை, வைத்துக்கொண்டே இல்லை எண்ணாதவர்களை கண்டால் அவரிடத்திலே இறப்பீராக. அவர் இல்லை என்று ஒழிப்பாரேயானால் பழி அவர்க்கே என்று நமக்கன்று. வைத்துக்கொண்டே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த பழி அவனைத்தான் சேரும். அப்படிப்பட்ட மனிதரைத்தான் கஞ்சன் என்றும் உலோபி என்றும் உலகம் சொல்லும். ஆகையினால நீ கேடு, நீ பார்க்குற இந்த ஆள் கொடுப்பான்னு ஒரு நம்புகிற, அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நீ போய் கேட்கிறாய், அதனால் ஒன்றும் தப்பில்லை, கேளு. அப்படி அவன் கொடுக்கவில்லை என்றால்
அது நமக்கு ஒன்றும் இல்லை, பழி அவருக்கு தான். ஆகையினால நீ ஆளை பார்த்து தகுந்த மாதிரி ஆட்டை போய் கேடு, இவர்கிட்ட போனால் கிடைக்குங்கிற நம்பிக்கை விட்டவர் போய் கேடு. அப்படி கேட்டால் கேட்பது என்பது நன்று. அப்படி அவர் கொடுக்கவில்லை என்றால் அந்த பழி அவருக்கே என்று நமக்கல்ல என்று பேசுகிறார். தமக்கு இல்லாத விடத்து இறக்கத்தக்காரை காணின் இறந்து கேட்க, அவர் இல்லை என்பாராயின் அது அவருக்கு பழியாகும், நமக்கு பழி அன்று. இறத்தல் எல்லார் மாட்டும் செய்யலாகாது என்பதும் தக்கார் மாட்டு இறத்தல் ஆம் என்பதும் கூறிற்று. எல்லார்ட்டையும் போய் கேட்காத, தக்கார் மாட்டு கேளு, தப்பில்லைங்கிறாரு. தக்கார்னா யாரு? கொடுக்குப்பார் என்கின்று நீ நம்புகிறவர்கள், அப்போ போய் கேளு. அப்படிப்பட்ட ஆளும் கொடுக்கலன்னா அதனால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அந்த ஆளுக்கு தான் கெட்ட பேர். என்ன சொல்லுவான்? இந்த ஆளு கொடுப்பான்னு நம்பி போனையா, ஏமாந்து போனதான் மிச்சம். இப்படிப்பட்ட ஒரு கஞ்சனாக, இப்படிப்பட்ட ஒரு உலோவியாக, உள்ளதை வைத்து கொண்டு மறைக்கிறவனாக இருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை என்று பலரும் அவனை பற்றி குறை சொல்லுவார்கள், பழி பேசுவார்கள் என்று பேசுகிறார். அடுத்த குறளில் சொல்கிறார், இன்பம் ஒருவர்க்கு இறத்தல் இறந்தவை துன்பம் உறாவரின். நாம் போய் கேட்குறோம், கேட்ட உடனே எந்த விதமான துன்பமும் இல்லாமல் போய் காத்து கொண்டு நிற்க வேண்டிய துன்பம் இல்லை. அவர் கடுகடுத்து பேசி அதை கேட்க வேண்டிய துன்பம் இல்லை. 3-4 முறை அலைந்து பிறகுவா என்று சொல்லி அப்படிப்பட்ட துன்பம் இல்லை. போன உடனே கிடைக்கிது, கேட்ட உடனே கொடுக்குறாரு. அதை சொல்கிறாரு, இன்பம் ஒருவருக்கு இறத்தல், அப்படிப்பட்ட இறத்தலே, அப்படிப்பட்ட யாசித்தலே அது இன்பம். ஒரு பொருளை நாம் யாசிக்கிற போது அந்த பொருள் எந்த விதமான துன்பமும் இல்லாமல், எந்த விதமான சிரமமும் இல்லாமல், நமக்கு எந்த விதமான துன்பத்தை ஏற்படுத்தாமல் கிடைக்கிறது என்றால் அது என்னன்னா, அது இன்பம் என்று பேசுகிறார். இன்பம் ஒருவர்க்கு இறத்தல், அதுவே இன்பம் என்று பேசுகிறார். இறந்து கேட்ட பொருள்கள் துன்பமேதுமின்றி நமக்கு கிடைக்குமானால் ஒருவனுக்கு இறத்தலும் இன்பமாகும். இறத்தல் என்பதில் இடையினரா, இறத்தல் என்பது வேறு, இது இறத்தல். இறத்தல்னா சாதல், இது இறத்தல்னா யாசித்தல். இன்பம் இவை 2 பாட்டாலும் நல்குறவான் உயிர் நீங்கும் எல்லைக்கண் இழிவில்லா இரவு விலர்க்கப்படாது என்பது கூறப்பட்டது. வறுமையினால் உயிர் போகிற நிலைமை ஏற்படுதுன்னு சொன்னான். மானத்துக்கு கேடு வராமல் யாசித்தல் என்பது விலக்கப்படாது, அதை விலக்க வேண்டியதில்லை, யாசிக்கலாம் என்று சொல்கிறார். இது வேண்டிய பொருள் பெறின் துன்பமாகாது என்பது. நமக்கு வேண்டிய பொருள் கிடைச்சிருச்சுன்னா துன்பம் இல்லை. கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்புமோர் ஏர் உடைத்து. இந்த ஏர் என்கிற சொல்லுக்கு அழகு என்று பொருள். ஏர் என்றால் அழகு. இன்னொன்று ஏர்னா அந்த ஏர் கலப்பைக்கும் ஏர்னு பேர். இங்கே ஏர் என்கிற சொல் அழகு என்கிற பொருளிலே ஆளப்படுகிறது. என்ன சொல்கிறாரு? கரப்பிலா நெஞ்சின். கரப்பிலா நெஞ்சின்னா மறைக்காத நெஞ்சம், அதாவது உள்ள வைத்துக்கொண்டு மறைக்காத நெஞ்சம். கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னென்று. கடனறிவார் என்றால் ஈதலை கடமையாக கொண்டவர்கள். பாரி வள்ளலை போன்றவர்கள், குமணனை போன்றவர்கள்,
பாரிய வள்ளலை பற்றி சொல்கிற போது அதான் 300 ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு, 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் கவிஞர் பாடுவார். பரிசிலர் வருகிறார்கள் பாரிவள்ளலிடத்தில். அந்த 300 ஊர்களையும் பரிசிலருக்கு கொடுத்து விட்டான் பாரிவள்ளல். முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பது ஒரு பக்கம், பரிசிலருக்கு 300 ஊரையும் கொடுத்தான். ஆய் என்கிறவனை பற்றி சொல்கிற போது அவன் மறுமை நோக்கிற்றன்று பிறர் வறுமை நோக்கிற்று. இவனுக்கு மறுமை எதிர்பார்த்து ஆக மறுபிறப்பில் நமக்கு நல்ல பிறப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொடுக்க மாட்டான், பிறர் வறுமையை போக்குவதற்காக கொடுக்கிறவன். இப்படி எல்லாம் வள்ளல்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். போனால் உடனே குறிப்பறிந்து கொடுத்த மன்னர்களும் வள்ளல்களும் வாழ்ந்த மண் இந்த மண். அது மாதிரி பேசுகிறார் இங்கே. கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார். கடனறிவார் என்றால் ஈதலை கடமையாக கொண்டவர்கள். முன் சென்று இறப்புமோர் ஏர் உடைத்து அவன்கிட்ட போய் கேட்கறதே ஒரு அழகியா. போய் நின்னோன்னா என்ன வேணும் உனக்கு? பணம் வேணுமா? உனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வேணுமா? என்ன வேணும்? எதுக்காக வந்த? இதான் வாங்கிட்டு போ என்று கொடுக்கிறான் அல்லவா? அப்படி கொடுக்கிறவனிடத்தில் முன்னே போய் ஏற்பதே ஒரு அழகுன்னு பேசுகிறாரு. இறப்புமோர் ஏர் உடைத்து தம்மிடம் உள்ளதை மறைக்காத நெஞ்சுடன் ஈதலை கடமையாக கருதுவரின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பதும் ஓர் அழகுடையதாகும். வித்தியாசமாக சொல்கிறார் வள்ளுவர். அது கூட ஒரு அழகுதான் ஐயா. கரப்பிலா நெஞ்சுடைய ஒப்புரவறியவார் முன்னே நின்று இறத்தலும் ஓர் அழகுடைத்து. என்ன போய் கைகட்டி வாய்புத்தி கூனி குறுகி நிற்க வேண்டியதில்லை. போய் நின்ன உடனேயே இவனுடைய தேவை அறிந்து கொடுப்பதற்கு அவன் உடனே வந்து விட்டான். என்ன வாங்கிட்டு போ, நிற்காத ரொம்ப நேரம், உடனே வாங்கிட்டு போ. அதான் அது அப்படிப்பட்ட ஏற்றல் இருக்கிறதே, அதில் கூட ஒரு அழகு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்தது சொல்கிறாரு, இறத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. கரத்தல் கரத்தல் இறத்தல்னாரு கரத்தல்னாரு. இறத்தல்னா யாசித்தல், கரத்தல்னா ஒழித்து வைத்துக் கொள்ளுதல், இல்லை வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்லுவது கரத்தல். அது சொல்கிறாரு, இறத்தலும் இதலே போலும் கரத்தல் கனவிலும். கனவுல கூட வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்லாதவர்கள் இருக்கிறார்களவா? அப்படிப்பட்டவரிடத்திலே இறத்தல் என்பது ஈதல் மாறிங்கிறார். கொடுக்கிற மாதிரி. எப்படி கொடுக்கிறவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அது மாதிரி இங்கே கேட்கிறவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது? உடனே கொடுத்துட்றான், இல்லை என்னாமல் கொடுத்துட்றான், குறிப்பறிந்து கொடுக்குறான். அதனால் இவனுக்கு மகிழ்ச்சி. அதனால் என்ன? இறத்தலும் ஈதலே போலுங்கிறாரு. ஈகிறவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அந்த மகிழ்ச்சி இறக்கிறவனுக்கும் யாசிக்கிறவனுக்கும் ஏற்படுகிறது. உள்ளதை ஒளித்தலை கனவிலும் அறியாதவரிடத்தில் இறந்து கேட்பதும் ஈதலை போன்ற சிறப்பினை உடையது. தான் புகழ் பயவாதாயினும். இங்கே பெரிய கேட்கறது ஒன்றும் புகழ் கிடக்கல, முன்னுள்ளதாய புகழ் கெடவாராமையின் முதல்ல. அதனால் இவனுக்கு பழைய பேர் கெட்டு போவார். எப்போ பேர் கெட்டு போகும்னா, போய் கூனி குறுகி கொஞ்சம் அவமானப்பட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படிப்பட்ட மாதிரி இறக்கிறது தான் அவமானம். அப்படி இல்லாமல் போனோன்னு கிடைக்குது, கேட்டோன்னு கொடுக்குறான், குறிப்பறிந்து கொடுக்குறான். அதனால் என்ன சொல்கிறாரு? புகழ்கெட வாராமையின் ஈதலே போலுமென்றார். கரப்பிலார் வையகத்து உண்மையார் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது.
கரப்பிலார் என்றால் மறைக்காதவர்கள், வைத்துக்கொண்டு இல்லை எண்ணாதவர்கள், இருப்பதை இல்லை என்று ஒழித்து கொள்ளாதவர்கள். அதான் சொல்றாரு, ஒருவர் முன்னின்று இறப்பவர் அந்த இறத்தலை மேற்கொள்வது. எல்லாரும் ஏன் போய் கேட்குறாங்க, ஏன் போய் இறக்கிறார்கள், ஏன் போய் யாசிக்கிறார்கள் என்றால், உள்ளதை இல்லை என்று ஒழித்து கூறாத நன்மக்கள் உலகிலே இருப்பதால் தான். அடி யாசிக்க மாட்டான், போய் கேட்க மாட்டான். போனால் கொடுக்காம நம்பிக்கை இருப்பதனால்தான் போகிறான், யாசிக்கிறான், கேட்கிறான். அதான் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட கொடுக்கிறவர்கள் இருப்பதால் தான் இவர்கள் உரிமையோடு போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க, கவலைப்படாமல் கேட்குறாங்க. அதான் சொல்கிறாருங்க, அவர் இல்லையாயின் மான நீக்க மாட்டாமையின் உயிர் நீப்பர் என்பதாம். அவர் இல்லைன்னு சொல்லிட்டா மானம் போயிடுச்சு, உயிரை விட்டுருவானாம். அதனால் இப்படி மறைக்காமல் கொடுக்கிறவர்கள் இருப்பதனால்தான் பல பேர் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் போய் கேட்குறான், இரத்தல் செய்கிறான். ஆகையினால் அந்த காலத்தில் புலவர்களெல்லாம் மன்னர்களை அணுகினார்கள், மன்னர்கள் புலவருடைய வறுமையை போக்கினார்கள். மானம் தீர வருகின்ற இரவை அவர்கள் புலவர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால் சில பேர் என்ன பண்ணா, காலம் தாழ்த்தி கொடுத்தா கூட போயா வேணான்னு போன புலவர்கள்லாம் உண்டு. கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வேறு ஆளை விட்டு கொடுத்தா கூட மன்னன் கொண்டாந்து கொடுக்கல, நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்ன புலவர்கள்லாம் உண்டு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மண் இந்த மண். அதை யாசிப்பதை கூட ஒரு கௌரவமாக யாசிக்கிறது, இரத்தலை கூட ஒரு கௌரவத்தோடு கேட்பது என்பது தான் சிறப்பு என்று பேசுகிறார். மேல் கரபாதார் மாட்டு இறக்க என்றார், அஃது உலகத்து பெறுதலது என்றார்க்கு இது கூறினார். கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகெடும். கரப்பிடும்பை இல்லாரை காணின், இல்லாத அதாவது உள்ளதை ஒழிக்கும் துன்ப நிலை இல்லாதவரை கண்டால். உள்ளதை ஒழிக்கும் துன்ப நிலைன்னா அந்த ஒழித்தல் என்பது அவனுக்கும் துன்பம், போய் கேட்டவனுக்கும் துன்பம். அதனால தான் இறப்பவரின் இல்லாமை துன்பம் அனைத்தும் முழுமையாக நீங்கிவிடும். அதாவது உள்ளதை ஒழிக்கும் துன்ப நிலை இல்லாதவரை கண்டால், மறைக்காதவன், வச்சுக்கிட்டே இல்லை என்று சொல்லாதவனை பார்த்தா இறப்பவனுடைய துன்பமெல்லாம் விலகி போகும். ஏன்னா அப்படிப்பட்டவனிடத்தில் இவன் போனவுடனே அவன் கொடுத்து விடுவான். அவன் என்ன பண்ண மாட்டான், காலம் தாழ்த்த மாட்டான், போய் பிறகு வா என்று சொல்ல மாட்டான், கடுமையான மொழி பேச மாட்டான், மானக்குறைவாக இவனை நடத்த மாட்டான். ஆகையினால சொல்லுகிறார், இகண்டு எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் ஒப்பது உடைத்துங்கிறார். அதெல்லாம் சொல்கிறாரு, இகழாமலும் எள்ளாமலும். இகழாமல்னா இகழ்ந்து பேசாமல், எள்ளாமல்னா எள்ளி நகையாடாமல். இகழ்ந்து பேசாமலும் எள்ளி நகையாடாமலும் கொடுக்கிறவர்களை கண்டால், அப்படி இவனுடைய உள்ளம் யாசிக்கிறவனுடைய என்ன, யாசிக்கிறவனுடைய உள்ளம் உள்ளுள் ஓப்பது உடைத்து மனசுக்குள்ளே சந்தோஷப்படுமா. இப்படிப்பட்ட ஆளை பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு புண்ணியவாய்யா, ஒரு வார்த்தை பேச மாட்டாரியா, ஒரு கடுமையான சொல்ல மாட்டாரியா, இகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரியா என்று சொல்லி அப்படியே மகிழ்ச்சி அடைகிறானா மனசுக்குள்ள என்று பேசுகிறார். நம்மை பழித்து பேசாதும் எள்ளி நகையாடாதும் கொடுக்கும் நல்லோரை கண்டால் இறந்து கேட்பவர் உள்ளம் மகிழ்ந்து உள்ளூர இன்புறுதலை உடையது.
மனசுக்குள்ள அப்படியே மகிழ்ச்சி அடையலாம். இகழ்ந்து எண்ணாது எனவே நன்கு மதித்தலும். கேட்கிறவனை மதிக்கிறான். ஐயா வந்துட்டானோன்னு அவனை கேவலமாக பேசுறது இல்லை. இகழ்ந்து எழாது எனவே நன்கு மதித்தலும் இனியவை குரலும் பெரிதும் நிரப்பிடும்பை கெடுதலளவே என்று வறுமை போகிறது மட்டுமல்ல, ஐம்புலன்களாலும் பேரின்பம் எதினராய் கருதலான் உள்ளம் ஒப்பது உடைத்து. எல்லா புலன்களும் மகிழ்ச்சி அடையுது, அதனால் உள்ளம் மகிழுது. யார இப்படி எள்ளி நகையாடாமல் கடிந்து பேசாமல் ஒருவன் கொடுக்கிறானேயானால் அப்படிப்பட்டவனை பார்த்து ஏற்கிறவன் யாசிக்கிறவனுடைய மனசு அப்படியே பூரித்து போகுது. என்ன யாது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார், எதுவுமே சொல்ல மாட்டார், ஒரு வார்த்தை பேச மாட்டார், ஒரு இகழ்வாக பார்க்க மாட்டார், உடனே கொடுப்பார், அதனால் போன உடனே கிடைக்கும் என்று இருக்கிறானே, அவனுடைய மனசு என்ன ஆகுதான், மகிழ்ச்சி அடையலாம். உள்ளுள் ஒப்பது உடைத்து மனசுக்குள்ளேயே சந்தோஷத்தில் அவன் அப்படியே பூரித்து போகிறான். அடுத்த குறளில் சொல்கிறாரு, இறப்பாறை இல்லாயின் ஈருங்கண்மா ஞாலம் மரப்பாவை சிந்து வந்தற்று. என்ன சொல்கிறாரு, இந்த உலகம் கொடுக்குறவன் இருக்கிறான், யாசிக்கிறவன் இருக்கான். இவன் போகிறான், அவன் கொடுக்குறான், வாங்குறான். கொடுக்கிறவனுக்கு மகிழ்ச்சி, வாங்குறவனுக்கு மகிழ்ச்சி. இப்போ கொடுக்கிறவனும் இல்லை, வாங்குறவனும் இல்லை. வாங்குறவன் இல்லைன்னா கொடுக்கிறவன் இல்லை. ஏற்பவர் இல்லை என்றால் கொடுப்பவர் இல்லை. அதனால் வள்ளுவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பண்டமா இவன் கொடுக்குறான், அவன் வாங்குறான், கொடுத்து மகிழ்கிறான், அவன் வாங்கி மகிழ்கிறான், அவன் பெற்றுக்கொண்டு மகிழ்கிறான். இதுவே இப்படியே இல்லைன்னு சொன்னால் ஒரு மெக்கானிக்கலாக போயிருந்த உலகம், நான் உண்டு என் வேலை உண்டு, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யார் வந்தாலும் நான் கதவை மூடிக்குவேன், யாருக்கும் இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவனை நாடி யாரும் போகவும் மாட்டான். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை என்ன சொல்கிறாரு, இந்த மரப்பாவை, இந்த பொம்மலாட்டத்தில் உள்ள ஒருத்தன் இயக்கிறான்ல, அந்த பொம்மைக்கு உயிரே கிடையாது. இவன் உள்ளே இருக்கிறவன் இயக்கிறான்னா அது ஆடும். அந்த மாதிரி இந்த உயிரில்லாத அந்த பொம்மை மாதிரி தான்யா இந்த உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் என்று பேசுகிறார். இறப்பாறை இல்லாயின் இறக்கிறவர்கள் என்று சிலர் இல்லை என்றால் ஈர்கண்மா ஞாலம், இந்த குளிர்ந்த இந்த உலகம் எப்படி இருக்கும் என்றால் மரப்பாவை சென்று வந்தற்று, மரப்பொம்மைகள் அசைவது போல இருக்கும், இங்கும் அங்கும் அசைவது போல இருக்கும் என்று பேசுகிறார். இதெல்லாம் இருக்கணுங்கிறாரு. அதாவது கொடுக்கிறவனும் இருக்கணும், வாங்கிறவனும் இருக்கணும். அப்போ தான் ஒரு விதமான இயக்கம் இருக்கும், அதாவது உயிர்த்தன்மை இருக்கும் என்று பேசுகிறார். இல்லைன்னா உயிர்த்தன்மையே இல்லை, ஏதோ எல்லாரும் அப்படியே இயந்திரம் மாதிரி வாழ்கிறான். இயந்திர வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருக்குமே தவிர உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருக்காது என்பது தான் இந்த குறளில் சொல்கிறார் வள்ளுவர். இறப்பாறை இல்லாயின் ஈர்கண்மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. ஞாலம் என்றால் ஞாலத்து உள்ளவர்கள். இதில் அவர் கீதலை செய்து புகழும் புண்ணியமும் எய்தாமையின் உயிருடையர் அல்லர் என்பதாம். உயிருடைய புகழ் இல்லை, புண்ணியமும் இல்லை. புகழும் புண்ணியமும் உயிருள்ளவருக்குத்தான். அதனால் இவரெல்லாம் கொடுக்காதவன் உயிரில்லாதவன் தாங்கிறாரு. ஈவாரும் கொள்வாரும் இல்லாத வானத்து வாழ்வாரே வன்கணவர். அந்த தேவர்கள் இருக்காங்களே, அங்கே ஈதலும் இல்லை, கொடுத்தலும் இல்லை, அவங்க தான் வன்கணவர், அதாவது வன்மையான மனசுடையவர்கள் என்று பேசுகிறார். ஈவார்கள் என்னுண்டாம் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலாக்கடை. இறந்து கொள்ளுகிறவர்கள் இல்லை என்றால்
யாசித்து பெறுகிறவர்கள் இல்லை என்றால் இந்த கொடையாளர் இருக்கிற அளவா அவருக்கு என்ன பெருமை உண்டாகும்? கொடுத்து பிறர் வாங்கி இவன் கொடுத்தாதான் இவனுக்கு புகழ், இவனுக்கு பெருமை, இவனுக்கு சிறப்பு, இவனுக்கு உயர்வு, இவனுக்கு பாராட்டு எல்லாம். அப்படி இல்லைன்னா இவனுக்கு என்ன பெருமை? என்ன வாங்குறவன் இருந்தால் தான் இவன் கொடுத்து மூல பெருமை பெறான். அப்படி இறப்பவர் இல்லை என்றால் ஈபவனுக்கு கொடுக்கிறவனுக்கு பெருமை இல்லை, இவன் யாரும் கொடுக்க முடியாது. அதான் சொல்கிறாரு, ஈவார்கள் என்னுண்டாம் தோற்றம்னா பெருமை. இறந்துகோள் மேவார் இலாக்கடை, ஒருவரிடம் ஒன்றை கேட்டு பெறுதலை விரும்புவார் இல்லாத இடத்து கொடையாளரிடத்து என்ன பெருமை உண்டாகும்? கொடை கொடுக்கிறவனுக்கு என்ன பெருமைங்கிறாரு. கொடுத்தல் வன்மை வெளிப்படாமையின் அதனால் புகழ் எய்தார் என்பதாம். புகழ் இல்லை. இறப்பார் இல்லாராயின் புகழுடையார் இலராவர், அதனால் இரவு பழிக்கப்படாது என்பது. இறத்தல் என்பது பழிக்கத்தக்கது அல்ல. ஏனென்றால் இவன் இறந்தாதான், இவன் யாசித்தாதான் கொடுக்கிறவனுக்கு பெருமை. ஆகையினாலே இறத்தல் என்பது பழிக்கத்தக்கது அல்ல என்று பேசுகிறார். அடுத்த கடைசி குறளை சொல்கிறாரு, இறப்பான் வெகுளாமை வேண்டும். அதெல்லாம் சரி, ஆனால் யாசிக்கிறவன்ட்ட ஒரு குணம், அவனுக்கு கோபம் கொள்ளக்கூடாது. ஒரு தரம் போவான், அவன் அவர் ஏதாவது வேலையாக இருப்பார், அப்புறம் வர சொல்லுன்னு சொல்லிடுவார். ஆஹா, இவருக்கு தான் வேலை இருக்கா, எனக்கெல்லாம் வேலை இல்லையா என்று வந்து விட்டான்னா கிடைக்காது. இவனை பற்றி எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சு போயிடும். அந்த ஆள் கேட்டு வாங்குகிற ஆள் தான், ஆனால் அவனுக்கு கோபம் வரும்பார். அந்த கோபமே, அதனால் அவன் என்ன ஆகிடுறான், அந்த சினமே அவனுடைய வறுமைக்கு காரணமாக இருக்குது. அந்த சினம் கொள்வதனால் யாரும் அவனுக்கு கொடுக்க முன்வருவதில்லை. அதனால் அவன் வறுமை வருகிறான். அதை சொல்கிறாரு இங்கே, இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலக்கறி. என்னுடைய வறுமையே அதற்கு சான்றுங்கிறாரு. ஏன்? கோபத்தினாலே வறுமையுற்றான். கோபத்தினாலே என்ன பண்ணுறதில்ல, எந்த இடத்துலையுமே ஒழுங்காக வேலை பார்த்து சம்பாதிக்கிறதில்ல. அங்கே போய் இருக்கிற முதலாளிகிட்ட கோபப்பட்டு வந்துடுறது. அதனால் வறுமை உருவது. சினம் என்பது வறுமையை ஏற்படுத்திவிடும். ஆகையினால இறப்பான் வெகுளாமை வேண்டும். இறக்கிறவன் கோபம் கொடக்கூடாது, கொஞ்சம் பணிந்து தான் போகணும். அதனால் மானம் கெடுற மாதிரி போகணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் இயல்பாக, கொஞ்சம் அடக்கமாக ஒடுக்கமாக போகணுங்கிறார். பிறரிடம் இறப்பவனர் கொடுக்கவில்லை என்பதால் சினம் கொள்ளாதிருத்தல் வேண்டும். ஏதோ சந்தர்ப்பம் இல்லை, கொடுக்க முடியலை, அக்காவை கோவிச்சிட்டு நான் அந்த ஆளை இன்னும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஆள் என்ன சொல்லுவார், அந்த ஆள் வந்தாரியா, நான் வேலையாக இருந்தேன், அப்புறம் வர சொன்னேன், கோச்சிக்கிட்டாரு, இன்னொரு ஆள்கிட்ட சொன்னார்னா, அப்படியா வரட்டு, நான் பேசிக்கிறேன்னு அந்த ஆள் கொடுக்க மாட்டான். இப்போ என்ன ஆகிடும், இவன் வறுமையில் வாட வேண்டியதான். அதான் சொல்கிறாரு, அவன் வெகுளியே குற்றங்களுக்கு காரணமாகி வறுமையுற நேர்ந்தது, அதனால் அவனுக்கு வெகுளி காரணமாக ஏற்பட்ட வறுமையே இதற்கு போதிய சான்றாகும். இந்த கோபமே அவனுடைய வறுமைக்கு காரணமாகிவிட்டது. ஆகையினாலே யாசிக்கிறவன் சினங்கொள்ளக்கூடாது, அமைதியாக இருக்கணும், போய் நிற்கணும், நின்று பணிவாக இருக்கணும். பணிவாக இருக்கிறது வேற, மானத்தை விட்டுட்டு ரொம்ப தாழ்ந்து போய் தன்னுடைய தகுதிக்கு குறைவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. யாசித்தலை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்ன வள்ளுவர் அடுத்த குறளில் இந்த யாசித்தலும் அதுலேயும் சில கோளாறு இருக்குது. இந்த இரவு அச்சம்ங்கிறார். இரவு அச்சம்னா தன்மானமிழந்து யாசிக்க அஞ்சுதல். மானந்தீரா இரவை ஏற்றுக்கொள்கின்ற வள்ளுவர் மானம் தீர வருகிற இரவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மானத்துக்கு கேடு வருகிற மாதிரி யாசிக்காத, உன்னை கேவலமாக பேசவர்கிட்ட போய் நிற்காத, உன்னை மதிக்காதவனை நீ போய் அவனிடத்தை அடிபணிந்து அவனிடத்திலே போய் கேட்காத. ஆகையினால்
தன்மானமிழந்து யாசிக்கு அஞ்சுதல் அகதாவது மானம் தீர வரும் இரவிற்கு அஞ்சுதல் என்பார் பரிமேலழகர். அடுத்து இந்த குறளை குறளே சொல்றாரு, கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும். போன குறள்ல சொன்னார் மறைக்காதவன்ட்டு கேளு தப்பில்லைன்னு சொன்னவர், இங்கே அப்படிப்பட்டவன்ட்டை கேட்காம இருக்கிறது நல்லதுங்கிறார். ஏன்னு சொன்னால் இது மானந்தீரா இரவாக இருந்தாலும் கூட என்ன சொல்கிறாரு, உள்ளதை ஒழிக்காமல் மானமந்து கொடுக்கும் கண்போர் சிறந்தவரிடத்திலும் இரவாமல் இருப்பது கோடி மடங்கு நல்லது. கூடுமானவரை தவிர்த்துரு. அவன் மறைக்காமல் இருக்காங்கிறதுக்காக அவன்கிட்ட போய் கேட்காத, தவிர்த்து. அவ்விரவான் மானம் தீராது என்னும் துணை அல்லது அதற்கு மிகுதி கூடாமையின் வல்லதோர் முயற்சியால் உயிரோம்பல் நல்லது என்பது கருத்து. முயற்சி பண்ணி வாழப்பாரு, உழைத்து வாழப்பாரு, உழைத்து சம்பாதித்து வாழப்பாரு, கூடுமானவரை ஏற்பதை தவிர்க்க. வேற வழி இல்லைன்னா மானந்தீராகிறவை ஏற்றுக்கொள்ள வேண்டுவர். இங்கே சொல்கிறாரு, அப்படி அவன் மறக்காதவனாக இருந்தாலும் கூட தவிர்த்துடு. இது அது உனக்கு பெருமைங்கிறார். உழைப்பினாலே நீ ஈட்டு, வேற வழி இல்லைன்னா இறத்தல் தப்பு இல்லைன்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறார், முயற்சி செய்து பொருள் ஈட்டி வாழப்பார். பிச்சை எடுத்தே வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிடாத. பிச்சை எடுத்து வாழ்கிறது கேவலம். யாசித்து வாழ்வது என்பது உன்னுடைய மதிப்புக்கு குறைவானது என்று பேசுகிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலகையற்றியான். இந்த குறள் எல்லாராலும் அடிக்கடி சொல்லப்படுகிற குறள். கடவுளையேக்கே சாபம் கொடுக்கிறார் திருவள்ளுவர். ஒருவன் யாசித்துத்தான் பிச்சை எடுத்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுமேயானால் அதற்கு காரணமான அவனை படைத்த அந்த இறைவன் பிச்சை எடுத்து அலைந்து திரிந்து கெடுவானாக என்று பேசுகிறார். படைத்தவனை சபிக்கிறார். படைத்தவன் இவனை பிச்சை எடுக்கிற மாதிரி படைச்சிருந்தான்னா தப்புயா. அவனுக்கே சாபம் கொடுக்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்றார் பாருங்க, உலகை படைத்தவன் உலகிற் சிலர் இறந்து உயிர் வாழுமாறு வைத்திருந்தால் அவன் இறப்பவரை போல எங்கும் அலைந்து கெடுவானாக. இறப்பவரை போல எங்கும் அலைந்து கெடுவானாக சொல்றாரு பாருங்க. விளக்கம் பரிமேலழகர், மக்கள் உயிர்க்கெல்லாம் வாணாடும் அதற்கு வேண்டுவதாய உண்டியும் அதற்கு ஏதுவாய செய்தொழிலும் பழவினை வயத்தான் கருவோடு கலந்தவன்றே அவன் கற்பிக்குமன்றே. அவனை படைக்கிறப்ப எல்லாம் அவனுக்கு வச்சிருப்பான் இல்லையா அந்த இறைவன். அவன் இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இந்த தொழில் செய்யணும் எல்லாம் வச்சிருப்பான். அவற்றுள் சில உயிர்க்கு இறத்தலையும் ஒரு செய்தொழிலாக கற்பித்தானாயின், யாசித்தரதை கூட ஒரு தொழிலாக அவன் இறைவன் வச்சிருந்தான்னா அத்தீவினையால் தானும் அத்துன்பமுறல் வேண்டும் என்பதாம். அந்த தீவினையால் அந்த இறைவனும் அந்த யாசித்தலாகிய துன்பத்தை அடைவானாக என்று பேசுகிறார். இவன் படைக்கிறான், இவனுக்கு எல்லாம் இறைவன் படைக்கிற போதே இவன் இந்த தொழிலை செய்யட்டும், இதில் மூல வருவாய் கிட்டட்டும், இவனுக்கு எவ்வளவு நாள் வாழ்நாள் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறான். அப்படி நிர்ணயிக்கிற அந்த இறைவன் ஒருவனை பிச்சை எடுத்து தான் வாழணும்னு நிர்ணயிச்சிருந்தான்னா அது தப்பு. அப்படி நிர்ணயித்த அந்த இறைவனே பிச்சை எடுத்து கெடுவானாக என்று இறைவனை சபிக்கின்றார் இந்த குறள்ல. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகை ஏற்றியான்.
இது ஒரு புரட்சிகரமான, அதாவது இந்த உலகத்திலே யாரும் பிச்சை எடுத்து வாழக்கூடாது. அப்படி பிச்சை எடுத்து வாழுமாறு இறைவன் படைத்திருப்பானேயானால் அது இறைவனது குற்றம். அந்த குற்றத்தை செய்த இறைவன் பிச்சை எடுத்து கெடுவானாக என்று பேசுகிறார். இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டதையில். இந்த குறளை சொல்றாரு, வறுமையை நான் ஒழிப்பேன், என்னுடைய வறுமையை நான் பிச்சை எடுத்தே போக்குவேன் என்று ஒருவன் கங்கணம் கட்டி கொண்டிருப்பானே, ஆனால் அதை விட முரட்டுத்தனமான ஒரு செயல் வேறு எதுவுமே இல்லைங்கிறார். அதாவது என்ன சொல்கிறார், இப்படி அதாவது பிச்சை எடுத்து தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வது என்பது தகாது. வறுமையால் வரும் துன்பங்களை இரத்தலின் மூலம் நீக்க முயல்வேம் என்று கருதும் வலிய மனம் போல வலிய முரட்டுத்தனம் பிரிதொன்று இல்லை. இதெல்லாம் ஒன்று ஏற்புடையது அல்ல என்று பேசுகிறார். நெறியான் முயற்சி நிற்க நெறியல்லாத இரவால் தீர்க்க கருதலின் வன்மையாயிற்று. வன்பாடு முரட்டுத்தன்மை, அதாவது ஓராது செய்து நிற்றல், ஆராயாது செய்தல். என்னுடைய வறுமையை நான் பிச்சை எடுத்தே போக்குவேன் என்று ஒருவன் சொல்லுவது அது முரட்டுத்தனத்தின் எல்லை, அது ஏற்கத்தக்கது அல்ல. ஆகையினாலே அவன் முயற்சி இல்லாதவன், அவன் இந்த சமுதாயத்திலே பூமிக்கு பாரம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவன் தான் என்று மறைமுகமாக குறளை சொல்லுகிறார். இடம் எல்லாம் கொள்ளத்தகைத்தே இடம் இல்லா காலம் இரவு வல்லா சால்வு. அதாவது வறுமையுற்றது போது கூட இரத்தலை ஏற்றுக்கொள்ளாத இந்த சான்றாண்மை என்கிற பண்பு இருக்கிறதே, அது எத்தகையது என்றால், இடமெல்லாம் கொள்ளாத்தகைத்தே, இந்த உலகமே கொள்ளாத அளவுக்கு பெருமை உடையதுங்கிறார். இந்த உலகமே கொள்ளாது அந்த சான்றாண்மை. நுகரும் பொருள் ஏதுமின்றி வறுமையுற்ற காலத்தில் இறப்பதற்கு உடன்படாத சால்புடைமை இடமகன்ற உலகம் அனைத்துள்ளும் அடங்காத பெருமை உடையதாகும். அந்த சால்புடைமை இருக்கிறதே, அந்த சான்றாண்மை இருக்கிறதே, அந்த சான்றாண்மை இந்த உலகமே அடங்காத பெருமை உடையதுங்கிறாரு. அவ்வளவு பெருசுங்கிறாரு. அது பெரிய, அதாவது சான்றவன் என்கிறவன் இரத்தலை செய்ய மாட்டான். அவ்விரத்தலை சால்பு விளக்குமாதலின் இரவல்லாமை அதன் மேல் ஏற்றப்பட்டது. இரத்தலை சால்பு விளக்கும்னா என்ன அர்த்தம்? சான்றாண்மை மிக்கவன் இரத்தலை செய்யான். இதனால் அந்நெறியல் அதனை சால்புடையார் செய்யார் என்பது கூறப்பட்டது. சால்புடையவர்கள், சான்றோர்கள் இந்த இரத்தலை செய்யார். பிறரிடத்திலே கையேந்தி நிற்க மாட்டார்கள். பிறரிடத்திலே அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி யாசித்து நிற்க மாட்டார்கள் என்று பேசுகிறார். தென்னீர் அடும்புற்கையாயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கினியது இல். அருமையான குறள். முயற்சியினாலே வந்த உணவு மிக எளிமையான ஒரு கஞ்சியாக இருந்தாலும் அதில் கஞ்சி இருக்கிறது, அதிலே பருக்கை கொஞ்சம்தான் இருக்குது. அப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும், அதாவது யாசித்து பெறுகின்ற அறுசுவை உணவை காட்டிலும் முயற்சியால் பெறுகின்ற எளிய கஞ்சி போன்ற உணவை உண்ணுவது சிறப்பு என்று பேசுகிறார். தென்னீர் அடும் புற்கையாயினும் தாழ் தந்தது என்றால் முயற்சி தந்தது. உண்ணலின் ஊங்கினியது இல். தாழ் தந்த கூழ் செறிவின்றி தென்னீர் போன்றதாயினும். தென்னீர்னா தண்ணி, தெளிந்த நீர். அதில் பார்த்தா தண்ணி தான் இருக்குது, உணவே இல்லை. அப்படிப்பட்ட இருந்தால் கூட இழிவாய் இரவான் வந்ததன்றி தம் உடைமையாகலின், அது நம்ம முயற்சியால் வந்தது, நம்ம சொந்த உணவு. அமிர்தத்தோடு உக்கும் என்பதாம்
உண்ணலின் ஊங்கு இனியது இல்லைனாரு. இது அமிழ்தம். அதாவது அமிர்தமே வந்தாலும், இறத்தலினாலே அமிர்தமே கிடைத்தாலும் அது சுவையானது அல்ல. முயற்சியினாலே மிகச் சாதாரண உணவு கிடைத்தாலும் அது அமிர்தத்துக்கு நிகரானது என்று பேசுகிறார். இதனால் நெறியினானாய சிறிதேனும் அது செய்யும் இன்பம் பெரிது என்பது கூறப்பட்டது. ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல். யாசித்ததை சொல்கிறது, பசுவுக்கு தண்ணீர் கொடுப்பது ஒரு அறம், ஒரு தர்மம். ஆனாலும் கூட அதை கூட பிறரிடத்தில் யாசித்து கொடுக்காத, உன்னுடைய முயற்சியினாலே பெற்றுக்கொடு. யாசித்து கொடுப்பது, பசுவுக்கு கொடுப்பது என்பது ஒரு அறமாக தர்மமாக கருதப்பட்டாலும் கூட அதை கூட நீ யாசித்திருப்பது என்பது உன்னுடைய நாவிற்கு இழிவை தரும் என்று பேசுகிறார். பசுவிற்கு நீர் என்று இறந்து கேட்கும் நாவினுக்கு அவ்வாறு கேட்டலினும் இழிவு தருவது பெரிதொன்றில்லை. இங்கே சொல்கிறாரு, ஆகாத்து ஓம்பல் பேரறமாகலின் ஆவிற்கு என்றும் பொருள் கொடுத்து கொள்ள வேண்டாத எண்மைத்தாகரின் நீர் என்றும். நீர் தண்ணிக்கு இன்னும் பணமெல்லாம் வேண்டியதில்லை. பொருள் கொடுத்து கொள்ள வேண்டாத எண்மைத்தாகரின் நீர் என்றும் இறக்கின்றானுக்கு இழிவு அச்சொல்லளவையாகலின் நாவிற்கு என்றும். அதை கேட்கறது இந்த நாக்கு தான் கேட்குது, தண்ணி கொடுன்னு. அதுதான் எல்லா இழிவினும் மேம்படுதலின் இழிவந்ததில் என்றும் கூறினார். அதான் ரொம்ப கேவலம்ங்கிறார். பசுவுக்காக இருந்தாலும் தண்ணி கூட நீ இறந்து கேட்டு அந்த பசு கொடுக்காத. என்ன சொல்கிறார் கடைசியில், அறனும் முயன்று செய்வதல்லது. அறம் செய்யி, அதை கூட பிறட யாசித்து செய்யாத. அறனும் முயன்று செய்வதல்லது இறந்து செய்யற்க என்று கூறப்பட்டது. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பிற்கறப்பார் இரவின்மன் என்று திருவள்ளுவருக்கு உள்ள நுழைகிறாரு. ஐயா, நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன், உங்களையெல்லாம் இறந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இறவாதீர்கள், நீங்கள் யாசிக்காதீர்கள். அப்படி யாசிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் கூட யாரிடத்தில் யாசிக்கார்கள்? கறப்பார் இரவின்மின் உள்ளதை வைத்துக்கொண்டு ஒழிக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவரிடத்திலே போய் யாசிக்காதீர்கள். நீவிரு வறுமையால் இறந்து தீர வேண்டும் எனினும் தம்மிடம் உள்ளதை ஒழிப்பாரிடம் இரவாதீர்கள் என்று சொல்லி யான் இறப்பவரையெல்லாம் இறந்து கேட்டுக்கொள்கிறேன். வள்ளுவரே நேராக பேசுகிறாரு. நான் இறப்பவரையெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து மறைக்கிறவரிடத்திலே வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்லுகிறவரிடத்திலே போய்விட்டு கேட்டுறாதீங்க. இவ் இழிவந்த செயலால் ஊட்டிய வழியும் உடம்பு இல்லாதாகலின். இப்படி கேவலமாக போய் சாப்பிட்டு இந்த உடம்பு என்ன 1000 வருஷமாக இருக்க போகுது. இது வேண்டா என்பது தோன்ற இறப்பன் என்றார். நான் உங்களெல்லாம் இறந்து கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசுகிறார். அடுத்த 8வது குறட்பா, இழிவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும். இரவு என்கிறத ஒரு தோணிங்கிறார், பாதுகாப்பு இல்லாத தோணிங்கிறார். அதாவது வறுமை கடலை கடக்க வறியவர்கள் ஏறும் யாசித்தல் என்னும் பாதுகாப்பற்ற தோணி. இந்த யாசித்தல் இருக்கே, அது பாதுகாப்பான தோணி இல்லை. அது என்ன ஆகிடும், அந்த தோணி போய் சேராது, கரையை போய் சேராது. ஏன்னா போய் கேட்டு கொடுத்தான்னா தான் பரவாயில்ல, கரையை சேரும். பல பேர் இல்லைன்றுவான். அப்போ இந்த தோணி சேராது. வறுமைக்கடலை கடக்க வறியவர்கள் ஏறும் யாசித்தல் என்னும் பாதுகாப்பற்ற தோணி ஈயாதவர்களின் ஈயாது ஒழித்தல் என்னும் பாறை தாக்குதலால் உடைந்து போகும். அந்த தோணியை உடைஞ்சு போகும். முயற்சியால் கடப்பதனை இரவால் கடக்கலுற்றால் அதன் கரை காணாமையின் ஏமாப்பில் தோணி என்றார். முயற்சியால் தான் வறுமையை விரட்ட வேண்டுமே தவிர இந்த யாசித்து வறுமையை விரட்டுவது சரியில்லை. அதனால தான் ஏமாப்பில் தோணி, பாதுகாப்பாற்ற தோணி.
யாசித்தனாலே நிச்சயமாக கிடைக்கும் நம்ப முடியாது. அதில் உனக்கு பாதுகாப்பே கிடையாது. அது வாச்சாம் போச்சான்னு சொல்கிற மாதிரி போனால் கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காம போனாலும் போகும். ஆகையினால ஏமாப்பில் தோணி அது கடத்தற்கு ஏற்றது அண்மையானும் நிலமறியாது செலுத்திய வழி உடைதலானும் அதன்கண் ஏறற்க என்பதாம். அதாவது போய் கொடுக்காதவன்ட்ட போய் கேட்டால் கிடைக்காது. அந்த தோணி என்ன ஆகிடுது, உடஞ்சி போயிடுது. இந்த இரவச்சத்திலே 9வது குறட்பா, இரவுள்ள உள்ள முருகும் கரவுள்ள உள்ளதும் இன்றி கெடும். உடையவர் முன் இல்லாதவர் சென்று இறந்து நிற்கும் கொடுமையை நினைந்தால் உள்ளம் உருகி போகும். அதாவது இருப்பவரிடத்திலே இல்லாதவர் சென்று இறந்து நிற்றல் ஒரு கொடுமையாக காட்சியாக இருக்கிறது. அதை கண்டாலே, அதை நினைத்தாலே உள்ளம் உருகி போகிறது என்று பேசுகிறார். மேலும் சொல்லுகிறார், அப்படி இவன் நிற்பதை கண்டாலே உள்ள உருகுது. ஆனால் கொடுக்கிறவன் இல்லை என்று மறைக்கிறான். அதை நினைக்கிற போது உள்ளம் அழிந்தே போகிறது என்று பேசுகிறார். அதான் இரவுள்ள உள்ளம் உருகும். இரவு உள்ள, இரவை நினைக்க, யாசித்தலை நினைக்க உள்ளம் உருகுகிறது. கரவு உள்ள, அதை மறைத்தலை நினைக்கிற போது, கொடுக்கிறவன் கொடுக்காமல் மறைக்கிறானே, அப்படி ஒளித்து வைத்துக் கொள்கிறானே, அதை நினைக்கிற போது உள்ளதும் இன்றி கெடும். அந்த உள்ளம் அழிந்தே போகிறது என்று பேசுகிறார். அடுத்த குறட்பாவில் இதனுடைய பொருள் என்னவென்றால், இரவினும் கரவு கொடிது. அடுத்த குறட்பாவில் கரப்பவர்க்கு யாங்கொடிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போமுயிர். இறப்பவர் கொடுக்கிறவர் இல்லை என்று சொன்னவுடனே இந்த இறக்கிறவருடைய உயிர் போயிடுது. அப்படி இருக்கிற போது கறக்கிறவன் இருக்கிறானே, இல்லை என்று சொல்கிறானே, அவன் உயிர் மாத்திரம் எங்கே போய் ஒளிந்து கொள்ளுகிறது என்று கேட்கிறார். இறக்கிறவனுடைய உயிர் போகிறதுன்னா என்ன அர்த்தம்? இறக்கிறவன் என்ன ஆயிடுறான், ஐயோ இவனை நாடி வந்தோமே, கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்தோமே, இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற போத அது உயிர் போகிற மாதிரி ஒரு நிலைமை. அதனால் சொல்கிறாரு, இவனுடைய உயிர் இப்படி இல்லை என்று சொன்ன உடனே போய்விடுகிறதே. இல்லை என்று சொல்லுகிறானே ஒருவன், அவன் உயிர் மாத்திரம் எங்கே போய் ஒளிந்து கொள்ளுகிறது என்று கேலியாக கிண்டலாக பேசுவது மாத்திரமல்ல, உள்ளத்திலே ஒரு அவலச்சுவை ஏற்படுகிற மாதிரி. இப்படிப்பட்ட கேட்கிறவர்கள் கேட்டும் கொடுக்காமல் மறைக்கிறவர்கள், கொடுக்காமல் உள்ளதை மறைத்து கொண்டு இருக்கிற வன்கண்மை மிக்கவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்களே என்று தன்னுடைய கவலையை வள்ளுவ பேராசான் வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே இங்கே நாம் 2 அதிகாரங்களை, அதாவது இரவு என்கிற அதிகாரத்தையும் இரவச்சம் என்கிற அதிகாரத்தையும் நிறைவு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.